கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமான ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போக வாஞ்சிக்கிறேன். இந்த நாள் உலகமெங்கிலும் டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துவின் பிறப்பை முன்குறித்து சொல்லவும் ஆர்ப்பரித்து மகிழ்வுமான மாதம் டிசம்பர் மாதம். அந்தபடி நமக்கும் இந்த இடத்திலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக நாம் கொண்டாடுகிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது வாசிக்க கேட்போம் 3 வசனங்களை மட்டும். முதலாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 1:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். தொடர்ந்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, முதலாவது வாசிக்கப்பட்ட வாக்கியத்தில் ஒரு மனிதனாக சகரியா எல்சபத் அவர்களுக்கு குமாரனாக யோவான் தேவன் பெரும்படியாய் பெற்றபோது வேதத்தில் நான் வாசிக்க கேட்டோம், அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியும் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் லூக்கா 2:10 வாசிக்கும் போது இயேசுவானவர் பிறப்பை குறித்து தூதர்கள் சொல்லும் போது முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, அடுத்த வார்த்தை இயேசுவின் பிறப்பினால உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குவார். நல்ல கரங்கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு மனிதனுடைய பிறப்பு பிறந்த குடும்பத்துக்கும் சிலருக்குமே சந்தோஷம். ஆனால் இயேசு பிறப்பினாலே குடும்பத்துக்கு அல்ல, உலகம் முழுவதுக்குமே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நாளாய் இயேசு பிறந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு பிறப்பு கதை அல்ல, சரித்திரமாயிருக்கிறது. காரணம் கிமு கிபி என்று சொல்லி வேறு பிரிக்கப்பட்டு சரித்திரத்தில் நாம் காண்கிறோம். ஆகவே தான் இந்த நாள் கூட இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸில் ஒரு விசேஷித்த காரியம், இயேசு பிறந்ததினால் மாத்திரமே, அன்பினாலே அவர் வந்ததினால் மாத்திரமே எனக்கும் உனக்கும் ஒரு பாவ மன்னிப்பை தேவன் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாவ மன்னிப்பு. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய எந்த விதத்திலும் ஒரு சமாதானத்தை காண பெற முடியாது. ஆனால் இயேசு பிறந்தார், வளர்ந்தார், பிதாவின் சித்தம் நிறைவேற்றும்படியாக. அவர் பாவம் செய்யாவிட்டாலும் பாவம் அறியாதவராய் இருந்தாலும் என்னுடைய உன்னுடைய பாவத்துக்கென்று சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு தாம் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை கொடுக்கவும் மாத்திரமல்ல, அதனால் ஒரு சமாதானத்தை உண்டாக்குமாய் கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உலகம் கொடுக்க முடியாத காரியத்தை காசு பணம் ஒன்றும் செலவு செய்தாலும் எந்த விதத்திலும் பெற முடியாத ஒரு சமாதானத்தை எம்பிரான் இயேசு இலவசமாய் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உன் இதயத்தில் மகிழ்ச்சி இல்லாதபடி, சந்தோஷம் சமாதானம் இல்லாதபடி இருந்தாலும் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் சத்தத்தை நீ தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். எது எப்படி ஆகினோம், இன்றைக்கு உன் உள்ளத்தை திறந்து கொண்டு, உன் இருதயத்தை திறந்து கொடுத்து இயேசுவே என்னில் வாரும் என்று நீ சொல்லும் போது இயேசு நிச்சயமாய் வருவார். வந்தது மட்டுமல்ல, உன் பாவத்தை மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தப்படுத்தி வேண்டிய சமாதானத்தை கொடுப்பார். ஆக தேவ பிள்ளைகளே, இயேசு என்றால் 2 வார்த்தை தான். ஒன்று அன்பு, இயேசு என்றால் அடுத்தது பரிசுத்தம். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்த உனக்கும் எனக்கும் ஆண்டவர் பரிசாய் கொடுக்க விரும்புகிறார். அன்பை பரிசாய் கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்தத்தை பரிசாய் கொடுக்க விரும்புகிறார். காரணம், அன்பினால் பாவம் மன்னிக்கப்படும், சாபம் தோஷம் எல்லாம் நீக்கப்படும். பரிசுத்தத்தினால் உலகத்தில் வாழும் வாழ்க்கையிலும் மட்டுமல்லாமல்
நித்திய வாழ்க்கைக்கும் தேவன் ஆசீர்வாதமாய் கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் முதியோர்களை கனம் பண்ணுங்க. எந்த நிலை வந்தாலும் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலும் கிறிஸ்துடைய பிறப்பு நாளை கொண்டாடும் இந்த நாளிலும் இன்னும் அதிகமான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு ஏதுவாய் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அருமையான கொண்டம்மா ஊழியத்துக்கு துவக்கத்துக்கு ஆதாரமாய் இருந்து இத்தனை ஆண்டுகள் நீர் காத்து வந்தீரப்பா. இன்னும் எங்கள் மத்தியில் வந்து காண நீர் கிருபை செய்து அந்தபடியே உம்முடைய பிறப்பின் செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக்கப்பட்டு சமாதானத்தால் நிரப்பப்பட்டு ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.